வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கோவக்காய் வச்சு சூப்பரான ஒரு தொகையல் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. ஸோ கோவக்காய் வந்து நம்ம ரெகுலராகவே மார்க்கெட்டில் கிடைக்கும். நிறைய வந்து நம்ம கோவக்காய் ஃப்ரை தான் பண்ணுவோம், பொரியல் பண்ணுவோம். ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து நம்ம பச்சடி வந்து பண்ண போகிறோம், அதாவது தொகையல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ வந்து கோவக்காய் எடுத்துருக்கேன். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட சைட்ஸ்லாம் வந்து இதுமாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக வந்து இதே மாதிரி மொத்த கோவக்காவை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுக்கலாம். நல்லா திக்கான பாட்டம் இருக்கிற கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து முழு தனியா சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து தோல் உரித்த வேர்க்கடலை, அதாவது வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து காரத்துக்கு வந்து இதில் பச்சை மிளகா தான் சேர்க்கணும். ஸோ இதில் வந்து ஒரு 10 to 15 சேர்க்கலாம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 8 மிளகா வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அடுத்ததாக வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கோவக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கோவக்காய் வந்து நல்லா வதக்கிக்கணும். அதோட பச்சை வடை போகிற அளவுக்கு கோவக்காய் வந்து ஸ்லைட்டாக வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு தக்காளி வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கோவக்காய் கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட்டுடலாம். ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வந்து நம்ம கோவக்காயும் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து வேகட்டும் விட்டுடலாம். இப்போ நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா நான் வந்து நல்லா கலரி விட்டேன். இப்போ பாருங்கள், அந்த காயெல்லாம் நல்லாவே வெந்துடுச்சு, அதோட பச்சை வடைலாம் போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா கொஞ்சம் ஆறட்டோன்னு நம்ம விட்டுடலாம். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, ஒன்றும் பாதியமாக விட்டு நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்சியில் போட்டு இதுமாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த துவையலை வந்து இந்தமாதிரி சூடான சாதத்தில் வந்து நம்ம வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி ஆந்திரா ஸ்பெஷல். இது வந்து நம்ம ஆந்திரா மெஸ்லலாம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது பேர் தான் வந்து தொண்டைக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கோவக்காய் வச்சு சூப்பரான ஒரு பச்சடி. ஸோ சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து சாதத்தில் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து காய் சாப்பிடாதவங்க குழந்தைங்களா கூட நீங்கள் இப்படி கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் எந்த இது காம்ப்ரமைஸும் இல்லை, நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.